முற்றிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரம் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நன்னிப்பசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன். இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமது பள்ளியின் ஆண்டறிக்கை வாசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை தனது பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது. கல்வி நாம் பயில்வதோடு மட்டுமல்லாமல் நமது சமுதாயத்தையும் பயில வைக்க வேண்டும் என்பது இறைப்பணி செய்வதாகும். அத்தகைய இறைப்பணியை அர்ப்பணிப்போடும் நமது சுற்று வட்டாரத்தில் யாரும் தந்திர முடியாத தரம் வாய்ந்த கல்வியினை அனைவருக்கும் தர வேண்டும். அத்தகைய இறைப்பணியை அர்ப்பணிப்போடும் நமது சுற்று வட்டாரத்தில் யாரும் தந்திர முடியாத அளவில் தரம் வாய்ந்த கல்வியினை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் 2008ஆம் ஆண்டு நமது இயக்குநர்களால் ஆரம்பிக்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி. தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூர், அப்பேருமிக்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் தளிக்கோட்டை கிராமத்தில் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்து அன்பும் அரவணைப்பும் நிறைந்த பள்ளி வளாகத்தினையும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்டு இயங்கி வரும் நமது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியானது 15ஆம் ஆண்டினை வெற்றிகரமாக நிறைவு செய்து 16ஆம் ஆண்டில் மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 2008ஆம் ஆண்டு 100க்கும் குறைவான மாணவர்களை கொண்டு நடுநிலை பள்ளியாக தனது சேவையை தொடங்கிய நம் பள்ளி இன்று 600க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து திறம்பட செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கல்வியாண்டும் மருத்துவத்துறை, பொறியியல் துறை, கலை மற்றும் அறிவியல் துறை போன்ற அனைத்து துறைகளிலும் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கும் அளவிற்கு திறம்பட மாணவர்களை உருவாக்கி அவர்களின் தனித்தன்மையை மேலோங்க செய்யும் பள்ளியாக நமது பள்ளி இந்த சுற்று வட்டாரத்தில் திறம்பட செயல்பட்டு வருகிறது. இத்தகைய உயர்வுகளுக்கெல்லாம் காரணமான ஒழுக்கம், ஒற்றுமை, தன்னம்பிக்கை, சகோதர மனப்பான்மை போன்ற நற்பண்புகள் வளர காரணமாக இருக்கும் அளவிற்கு புத்தக கல்வியோடு சேர்த்து வாழ்க்கை கல்வியையும் கற்றுத்தரும் பள்ளியாக நமது பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அனைத்து அரசு பொதுத் தேர்வுகளிலும் 100% தேர்ச்சி மற்றும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்று திகழ்ந்து வரும் பள்ளியாக நமது பள்ளி செயல்பட்டு வருகிறது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய தனித்தனியான ஆய்வு கூடங்கள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட நூலக வசதி கொண்டது நமது பள்ளி. நம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் புத்தகம் படிக்கும் திறனை வளர்க்கும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களில் நடைபெறும் புத்தக கண்காட்சிகளுக்கு எமது பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து சென்று வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எம் பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி பள்ளி வளாகம் முழுவதும் சிசிடிவி பொருத்தப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து வருகிறோம். முழுமையான பாதுகாப்புடன் கூடிய சிசிடிவி பொருத்தப்பட்ட பள்ளி வாகனம், எந்த பள்ளி வாகனமும் சென்று வர முடியாத குக்கிராமங்களிலிருந்து பயிலும் மாணவர்களின் இல்லங்களுக்கு அருகில் சென்று அவர்களை அழைத்து வரும் வாகன வசதி கொண்ட பள்ளியாக நமது பள்ளி செயல்பட்டு வருகிறது. காற்றோட்டமான வகுப்பறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தடையில்லா மின்சார வசதி, அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி, மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்புடன் கூடிய தனித்தனி கழிப்பறை வசதி, மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்டது நம் பள்ளி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பது வள்ளுவர் வாக்கு. தாய்மொழி தவழ்ந்து கல்வி பயிலத் தொடங்கும் அனைத்து மழலை செல்வங்களின் வாழ்வும் கல்வியும் ஒளிர வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது பள்ளியில் ஒவ்வொரு கல்வியாண்டும் விஜயதசமி அன்று சிறப்பு ஹோமத்துடன் கூடிய இலவச வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது செய்விக்கப்படுகிறது. இந்த வித்யாரம்ப நிகழ்ச்சியில் நமது சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் மழலை செல்வங்களோடு பங்கு பெற்றனர்.
பங்கு பெற்ற அனைத்து மழலை செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முயற்சியோடு சேர்ந்த பயிற்சி தான் நல்ல வெற்றியை தரும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் செயல்படும் நம் பள்ளி எல்கேஜி தொடங்கி +2 வரைக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரே மாதிரியான தரம் வாய்ந்த கல்வியினை வழங்கி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து செயல்பட்டால்தான் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பாடு அடைந்து நம் இலக்குகளை அடைய முடியும் என்ற உயரிய நோக்கத்தில் ஒவ்வொரு தேர்வு நிறைவடைந்த பின்பும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது மிக சிறப்பாக நம் பள்ளியில் நடத்தப்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தரம் வாய்ந்த கல்வியினை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பல்வேறு கல்வி சார்ந்த இணை செயல்பாடுகளை வழங்கி வருகிறோம். எம் பள்ளி மாணவ மாணவிகளின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் SVVM தளிக்கோட்டை எனும் யூடியூப் சேனலின் வாயிலாக பதிவேற்றம் செய்து வருகிறோம். 7/6/2023 இந்த கல்வியாண்டின் முதல் நாள். அந்நன்னாளில் எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக எம் பள்ளி ஆசிரியைகள் மாணவ மாணவிகளை மலர் தூவி வரவேற்று இனிப்பு வழங்கி வகுப்பிற்குள் அனுப்பி வைத்தனர். அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. எழுத்து சுவைக்கும் கனியாக மாற்றி காட்டிய நமது முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் ஜூலை 15 அன்று கல்வி வளர்ச்சி நாளாக நமது பள்ளியில் கொண்டாடப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. ஆசிரியர் பணி ஓர் அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று கூறுவார்கள். அத்தகைய அறப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்து நமது நாட்டின் முதல் குடிமகனாக திகழ்ந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் செப்டம்பர் 5 அன்று ஆசிரியர் தினமாக எமது பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு நமது பள்ளியில் உள்ள ஆசிரியைகள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பல்வேறு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2022-23 கல்வியாண்டில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 12ஆம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் வி விஜயராஜ், பி காவியா ஆகிய இருவரும் 600க்கு 575 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், எஸ் ஓவியா 600க்கு 557 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், ஆர் தரண்யா 600க்கு 553 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அதேபோன்று 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எஸ் மோனிஷா 500க்கு 477 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், இ ஜெயசீலன், எம் தர்ஷினி 500க்கு 476 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், எஸ் அபிநயா 500க்கு 473 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 28/11/2023 அன்று எமது பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக அவர்களின் சொந்த படைப்புகளில் கலெக்டிவ் எக்ஸ்போ மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவானது தளிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. எம் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் விழா, தீபாவளி விழா, ரம்ஜான் விழா, கிறிஸ்துமஸ் போன்ற அனைத்து விழாக்களையும் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். எம் பள்ளியின் அழகிய முட்டுகளாக திகழும் எல்கேஜி மழலை செல்வங்களின் எண்ணங்களை வண்ணங்களாக்கும் விதமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஃப்ளவர்ஸ் டே, ரெயின்போ டே, கலர்ஸ் டே, ஃபேன்சி ட்ரெஸ் டே போன்ற முக்கிய தினங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் எம் பள்ளியில் ஜூன் 6 சர்வதேச யோகா தினம், ஜூலை 12 காகித பை தினம், ஜூலை 24 பெற்றோர்கள் தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம், டிசம்பர் 11 மகாகவி பாரதியார் பிறந்த தினம், டிசம்பர் 22 தேசிய கணித தினம், டிசம்பர் 23 விவசாயிகள் தினம். இதே போன்று ஒவ்வொரு முக்கிய தினங்களும் நமது பள்ளியில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளியில் கராத்தே, சிலம்பம், யோகா, நடனம், ஹிந்தி மற்றும் சபா தேர்வுகள்
போன்ற இதர பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெறுபவர்கள் எப்பொழுதும் மிகச்சிறந்த செயல்களை செய்வதில்லை. ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் செய்கிறார்கள். அந்த வகையில் எம் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி மட்டுமல்லாது கராத்தே, சிலம்பம், விளையாட்டு போன்ற அனைத்து துறைகளிலும் மேலோங்கி நிற்கின்றனர். 4/8/2023 அன்று கரம்பயம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான அண்டர் 17 கேர்ள்ஸ் கைப்பந்து போட்டியில் 11ஆம் வகுப்பு மாணவிகள் தனவந்தினி, ஓவியா, சிந்து, கயல்விழி, 9ஆம் வகுப்பு மாணவி சுபஸ்ரீ, 10ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா, தீபிகா, லோகேஸ்வரி, ஐஸ்வர்யா, 12ஆம் வகுப்பு மாணவி ராஜராஜேஸ்வரி ஆகியோர் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் அவர்கள் மாவட்ட அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியிலும் பங்கு பெற்று சிறப்பிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 17/8/2023 அன்று மதுக்கூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குறுவட்ட அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் எம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி எஸ் ராகவி முதலிடம் பெற்றும் மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றும் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 21/8/2023 நமது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான அண்டர் 17 பாய்ஸ் கைப்பந்து போட்டியில் நமது பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அவினேஷ், ஜெயசீலன், ராஜபிரியன், விஷால், தினேஷ், பிரஜின்னா, சக்திவேல், கபிலன், ஆதீஸ்வரன், தினேஷ், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சுதர்சன், ரஞ்சன், தயா, அகிம்சாமூர்த்தி, கமலேஷ், சிவசங்கர் ஆகியோர் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் இவர்கள் மாவட்ட அளவில் பங்கு பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளனர். 21/8/2023 அன்று நமது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான அண்டர் 14 கைப்பந்து போட்டியில் எமது பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ரிஸ்வஜித், கெவின், அபினாஷ், ரஸ்வின், ஹர்ஷாத், 7ஆம் வகுப்பு மாணவர்கள் முகுந்தன், இனியவன், தர்ஷன்குமார், 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அஜய், தீபக், வில்லவன், ஹரிஷ், 9ஆம் வகுப்பு மாணவர்கள் பத்மநாத், கதிரமுதன், நிதிஷ், சுகுமாரன் ஆகியோர் 2ஆம் இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளனர். 16/7/2023 அன்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் எமது பள்ளி மாணவர்கள் எஸ் யுத்ரன், ஜி ராகேஷ் முதலிடத்தையும், எஸ் ஜான் கபிலேஷ், ஏ பார்த்தசாரதி 2ஆம் இடத்தையும், ஆர் வில்லவன், டி பிரணேஸ்வரன், பி பாலதர்ஷன் 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற கராத்தே கும்தே போட்டியில் நமது பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவன் எஸ் யுத்ரன் 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 5/11/2023 அன்று தமிழ்நாடு அளவிலான வாங்கிடோ கராத்தே போட்டியில் யுத்ரன், வெற்றிமாறன் ஆகியோர் முதலிடத்தையும், ஜான் கபிலேஷ் 2ஆம் இடத்தையும், வில்லவன், தர்ஷன்குமார், சஞ்சய், கபிலன் ஆகியோர் 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தோலூர் கொங்குநாடு கல்லூரியில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் எமது பள்ளி மாணவ மாணவிகள் சாந்தினி முதலிடத்தையும், ஜெகன், வேல் பிரபாகரன், அபினாஷ் ஆகியோர் 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையென்று போனோமடா என்றார் தோழர் ப. ஜீவானந்தம். எண்ணும் எழுத்தும் கண்ணன தரும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றார் ஔவையார். கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே பிச்சை எடுத்தாவது படி என்றது கொன்றை வேந்தன். கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்திகளால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். நஞ்சு கொடுக்கும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்து கொண்டே இருந்தவர் சாக்ரட்டிஸ். படுக்கின்ற இடம் கூட படிப்பதற்கு அருகில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தவர் நம் பாரதத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தன்னுடைய தூக்கத்தையே மறந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். தூக்கு மேடைக்கு தன்னை அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டே இருந்தவர் பகத்சிங்.
படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து சொன்ன மாமனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நாள் முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் படிப்பது மேலானது என்றது நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க தொடங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்று கொடுப்பவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவரை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கும் அளவிற்கு மேன்மையானவர்கள் என் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும். நமது பள்ளி வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்து நமது பள்ளியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் பெருமை நமது பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களையே சாரும். இத்தகைய சிறப்புகளை கொண்ட நம் பள்ளியில் பெற்றோர்களாகிய நீங்கள் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, பெற்றோர்களின் நம்பிக்கையை 100க்கு 100% நிறைவேற்றி தந்து உங்கள் குழந்தைகளை சிறந்த மனிதனாகவும் வளமான மேதைகளாகவும் உருவாக்கி தருவோம் என்று ஆணித்தரமாக உறுதியளிக்கிறோம். இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி.